பொதுவாவே இந்த ரிஷப ராசிக்காரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு அமைதியா இருந்து புத்திசாலித்தனத்தோட செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னா இந்த ரிஷப ராசி சொல்லலாம். இந்த ரிஷப ராசி பொறுத்தவரைக்குமே வாழ்க்கையில சுக யோகங்கள விரும்பக்கூடியவங்க. அதே மாதிரி இவங்கள பொறுத்தவரைக்குமே ஒரு தலைமை பண்பு மிக்கவங்க. பொறுமை இவங்ககிட்ட அதிகமாவே இருக்கும். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமே இந்த பொறுமை தாங்க. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்களா பிடிவாத குணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதனால தான் இதுதான் இவங்களுக்கு பலவீனமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த சித்திரை மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு யோகங்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கு அப்படிங்கிற முழுமையான தகவலையும் தான் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நினைத்ததை சாதித்து வரும் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, 2026 படி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்குமே தைரியம், வெற்றி, பணவரவு நிறைந்த ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. லாபஸ்தான சஞ்சாரத்தில் குடும்பத்தில் நிம்மதி, நினைத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி, புதிய சொத்து சேர்க்கை, அதே மாதிரி வழக்குகளுமே சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு பதவி உயர்வு, தொழிலில் நல்ல லாபம், ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. ஆனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்துன முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே கார்த்திகை 2, 3, 4 பாதம் முதல் ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதம் முடிய இந்த ரிஷப ராசிக்குரிய நட்சத்திரங்கள். இதில் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்பும் பாசமும் கருணையும் ஒருங்கு அமைய பெற்ற இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு உடல் ஏற்படலாம். மனதில் ஏதாவது ஒரு கவலைதானது இருந்து கொண்டு தான் இருக்கும். எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவதில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படலாம். பக்தியில் நாட்டமே அதிகரிக்கும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி அமாவாசை நாளில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய முன்னோர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தோட புது வருடமாக இருக்கிறதுனால இந்த வருடத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் எப்போவுமே உற்சாகமாக இருக்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் பயணங்கள்லையுமே தடங்கள் ஏற்படலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது விட உறுதியாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்கள் அனைத்துமே தீரும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பணவரவை பொறுத்த வரைக்குமே திருப்தி தரும் வாடிக்கையாளர்களுக்கு உத்தரவாதங்கள் தரும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பணியாளர்கள் வேலைப்பளு இருப்பது போல் நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேல் அதிகாரிகள் உங்களோட செயல்களில் குறை கண்டுபிடிக்காத வகையில் நீங்கள் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேச்சுவார்த்தையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சில்லறை சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சு கொண்டு நீங்கள் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குழந்தைகளோட படிப்புலையுமே அக்கறை காட்டுவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்துமே அகலும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்குமே நிகழ்ச்சிகளில் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மற்றவங்ககிட்ட சில்லறை சண்டைகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக நீங்கள் பேசி பழகுவது தான் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே தொண்டர்களோட ஆதரவோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை எல்லாமே செஞ்சு மகிழ்வீங்க. கட்சி தலைமையிடம் நல்ல பெயரையுமே காப்பாற்றிக்கொள்ளவும், சண்டை சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு மாட்டிக்கொள்ள வேணாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்தோமா, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடினமாக உழைத்தால்தான் துறையில் நல்ல வெற்றி வாங்கி சூட முடியும். மற்றபடி உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடித்து விடுவீங்க. உங்களோட திறமைகளை மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சக கலைஞர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் மாணவர்களுக்கு பொறுத்தவரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மெத்தான போக்கு மாறும். புத்தகம், நோட்டுகளை இரவல் பார்த்திங்களா கொடுக்கும்போது கவனம் தேவை. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே அங்காள பரமேஸ்வரியை வழிபட வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் அனைத்துமே சுமூகமாக முடியும். உங்களுடைய மனக்கவலை, மனக்குறை அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமாக இருக்குது.
அடுத்ததாக பார்த்தோமா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இருந்து மாறுபட்டு தனித்தன்மையோடு செயலாற்றக்கூடிய ஒரு குணமுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோமா இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த மாதம் உடல்நிலையை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செலவுமே கட்டுக்குள்ளே இருக்க வகையில் தான் அமைஞ்சிருக்கு. காரிய தடைகளுமே நீங்கும். மேலுமே தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான கட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தந்தையாரோட உடல் நலில் மட்டும் ரொம்ப அக்கறை செலுத்துங்க. அதே மாதிரி கொடுக்கல் மற்றும் வாங்கலில் கவனமாக செயல்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மெத்தான ஒரு போக்கு காணப்பட்டால் கூட உங்களுக்கு பணவரவு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். சரக்குகளை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பும் போதும் சரிங்க, கவனமாக கையாளுவது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலானது குறையும். அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கேட்ட பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பூசல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே தடைப்பட்டு இருந்த நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நிகழ்வுகள் எல்லாமே கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பணவரவு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். மேலுமே அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. அதே மாதிரி தொண்டர்கள் உங்களோட பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சியின் மேலிடத்தோட ஆதரவுமே உங்களுக்கு மனதிற்கினிய பொறுப்புகளை பெற போகிறீங்க. எதையுமே ஒரு பொறுப்பு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பொறுப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக இதனால் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கேற்ற புகழு பேர் எல்லாமே உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகளை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. அமைதியாக செயலாற்றுவீங்க. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நாட்டம் ஏற்படும். போட்டிகளுமே குறையும். சக மாணவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியோட அற்புதமாக உங்களுடைய காலம் செல்லக்கூடிய அற்புதமான மாதமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் இன்னைக்கு பார்த்தீங்களா பிரதோஷம், இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி எதிர்பார்த்த நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்க ஆரம்பிக்கும். நினைத்தது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். அடுத்ததாக மிருகசீரிடம் 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை உடைய மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நெருக்கடியான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். உங்களுக்கு பணவரவு பொறுத்த வரைக்குமே மற்ற மாதத்தோட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பயணங்களும் அதனால் பல நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொன்ன சொல்ல காப்பாற்ற இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாடுபட்டு எப்படிப்பட்டாவது காப்பாற்றுவீங்க. மற்றவங்க மேலே இறுக்கம் ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளுமே தீரும். வழக்குகளை பொறுத்த வரைக்குமே சாதகமான ஒரு நிலையானது தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். லாபமே சிறப்பாகவே இருக்கும். பல வழியிலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு சிறப்பாகவே இருக்கும். பணியாளர்கள் வேலைப்பளு குறைவினால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவாங்க. எதையுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே குதூகலமான ஒரு சூழ்நிலையானது தான் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமையும் சுச்சுவேஷன். மேலுமே குழந்தைகள் மூலம் உங்களுக்கு பெருமைகள் சேரும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உறவினர்களோட மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுதலாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் பொறுத்த வரைக்குமே திட்டமிட்ட நிகழ்ச்சிகளை செஞ்சு முடித்து அதனால் மன நிம்மதி அடைய போகிறீங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதத்தை விட இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். மற்றவங்க மேலே உங்களுக்கு இரக்கம் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனைவரையுமே அனைவருத்து செல்வீங்க. கட்சி மேலிடத்தோட கனிவான ஒரு பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களோட கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அரசு அதிகாரிகளும் உங்களோட
உங்களோட நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. இது நல்ல உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். அவங்களால உங்களோட செல்வாக்கு அதிகரிக்கும். தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான ஒரு திருப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் பாராட்டும் பணமும் உங்களோட உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் வகையில் தான் அமைச்சிருக்கு. சக கலைஞர்கள் நட்போடு பழகுவாங்க. அவங்களால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த 2026வது வருடம் இந்த புது வருடம் ரொம்ப பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். ரசிகர் மன்றங்களுக்கு நீங்கள் செலவு செஞ்சு மகிழ்வீங்க. அதே மாதிரி மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண எதையுமே ஒரு திட்டமிட்டு நீங்கள் படித்து நல்ல வெற்றி பெறக்கூடிய அற்புதமான அமைப்பும் உங்களுக்கு காத்திருக்கு. மனதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். சம்பவங்கள் ஆனது நிறையவே நடக்கும். தொடர்ந்து இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். அதே மாதிரி ஐயப்பனுக்கு அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுத்து வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும். இழந்த சொத்து மீண்டுமே கைக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சித்திரை மாதமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல சிறப்பான அம்சங்கள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சிவராத்திரி, இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மே 10 வரைக்குமே செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த பணமுமே கைக்கு வரும். ஏற்றுமதி இறக்குமதி சுய தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். தடைபட்டிருந்த புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. குருவின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும். நீண்ட நாளாகவே இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு அமைச்சிருக்கு. பணி செய்யக்கூடிய இடத்துல நீண்ட நாளாகவே பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டு இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பதவி உயர்வு, விரும்பிய இடமாற்றம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டோ அல்லது ரிலேஷன் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.